நீங்க ஒரு புதிய கார் வாங்குற பிளான்ல இருக்கீங்க, ஆனால் சிஎன்ஜி கார் வாங்குவதா அல்லது பெட்ரோல் கார் வாங்குவதா என்ற குழப்பத்தில் இருக்கீங்களா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். ஏனெனில் இன்றைய வீடியோவில் சிஎன்ஜி வாகனம் உங்களுக்கு ஏற்றதா இல்லையா என்பதை பற்றி பேச இருக்கிறோம். ஏன்னா இப்பெல்லாம் சிஎன்ஜி சிஎன்ஜி சிஎன்ஜின்னு தான் பலரும் பேசிக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் பவுனி ஜெயின். உங்க எல்லாரையும் டைம்ஸ் டிரைவுக்கு நான் வரவேற்கிறேன். சிஎன்ஜி வாகனம் வாங்குவதால் என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்குன்னு என்பதை இந்த வீடியோவில் தற்போது தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக பெட்ரோல் காருடன் ஒப்பிடும்போது சிஎன்ஜி கார்ல கணிசமான அளவுக்கு பவர்ல டிராப் இருக்கதை உணர முடியும். சிஎன்ஜி கார்ல ஏசி போட்டுட்டு ஓட்டும்போது அக்சலரேஷன் கம்மியா இல்லைனா மந்தமா இருக்கதை கண்டிப்பா உங்களால உணர முடியும். இதுவே சிட்டி ரோடுனா பரவாயில்லை. உங்களுக்கு என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரையாரிட்டி, அதுல சமரசம் கிடையாதுன்னு நினைச்சா நீங்க நிச்சயமா சிஎன்ஜி கார் வாங்குறத தவிர்த்திடலாம். அடுத்தது பூட் ஸ்பேஸ். சிஎன்ஜி கார்களில் எரிபொருள் சிலிண்டர் பூட் ஸ்பேஸ்ல வைக்கப்படுது. இது கார்கோ பகுதியாகும். சிஎன்ஜி கார்களை வாங்குறதா இருந்தா நீங்க நிச்சயமா பூட் ஸ்பேஸ்ல சமரசம் பண்ணிக்க தயாரா இருந்தாகணும். இருப்பினும் டாடா மோட்டார்ஸ் அல்லது ஹியூண்டாய் போன்ற சில பிராண்டுகள் உள்ளன. இவங்களாம் சில புதுமையான விஷயங்களை புகுத்தி இருக்காங்க. ட்வின் சிலிண்டர் டெக்னாலஜி எனும் தொழில்நுட்பத்தை இந்த நிறுவனங்கள் கையாளுறதால காரின் பூட் ஸ்பேஸ்ல எந்தவித சமரசமும் நாம் செஞ்சுக்க தேவையில்லை. ஆனால் இன்னும் பல பிராண்டுகள் இதை தேர்வு செய்யாமல் இருக்காங்க. நீங்கள் அடிக்கடி விமான பயணங்கள் அல்லது வார இறுதி நாட்களில் சுற்றுலா செல்பவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு லக்கேஜ் ஸ்பேஸில் நெருக்கடி இருக்கும். குறிப்பிட்ட சில பிராண்டுகள் அல்லது கார் மாடல்களை தவிர்த்து சிஎன்ஜி ஆப்ஷன் லோவர் வேரியண்ட்ஸில் தான் கிடைக்கும். அப்படி இருக்கப்ப சிஎன்ஜி காரை நீங்கள் தேர்ந்தெடுத்தா ஹையர் வேரியண்ட்களில் கிடைக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி, ப்ரீமியம் மற்றும் சேஃப்டி ஃபீச்சர்ஸுகளில் நீங்கள் சமரசம் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் எரிபொருள் நிரப்புறது. நம்ம நாட்டில் சிஎன்ஜி நெட்வொர்க் என்னதான் வேகமாக வளர்ந்து வந்தாலும் கூட சிஎன்ஜி ஸ்டேஷன்களில் எரிபொருள் நிரப்ப நீங்கள் தற்சமயம் கியூவில் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பிஸியாக இருக்கவங்க சட்டுன்னு போய் சிஎன்ஜி ஃபில் பண்ணிட்டு வந்துட முடியாது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வேகமாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. இப்போ விலையை பற்றி பேசுவோம். நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்கிறப்ப சிஎன்ஜி வாகனங்கள் உங்களுக்கு ரொம்பவே உகந்ததாக இருக்கும். ஆனால் தினசரி குறைவான தூரத்துக்கு கார் இயக்குற மாதிரி இருந்தால் இது உங்களுக்கு செட் ஆகாது. ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமாக இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உங்களோட பெட்ரோல் கார் லிட்டருக்கு 15 கிலோமீட்டர் மைலேஜ் தரதா வச்சுக்கோங்க. அப்படின்னா 1000 லிட்டருக்கு 15,000 கிலோமீட்டர் மொத்தமாக மைலேஜ் கிடைக்கும். இதுக்கு உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகும். இதே 15,000 கிலோமீட்டர் தொலைவை சிஎன்ஜி கார் மூலமாக கடக்குறீங்கன்னா பெட்ரோல் காரை விடவும் ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு சிஎன்ஜி காருக்கு செலவாகும். ஸோ இப்போ உங்களுக்கு பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி காருக்கு இடையிலான முக்கியமான வித்தியாசம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கு 60 முதல் 80 அல்லது இன்னும் அதிகமாக ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் சிஎன்ஜி கார் வாங்குறது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நான் சொன்னதை தவிர நீங்கள் எதையெல்லாம் முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களோ அதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் பெட்ரோல் அல்லது சிஎன்ஜின்னு எந்த காரை வாங்க விரும்புகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற மேலும் பல பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள்.